Hi friends, welcome back to Shoba Handcrafts. இன்னைக்கு பிளாஸ்டிக் ஒயரில் ஒரு பென்சில் பாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 அடி வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இதில் 2 பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் வந்து பேஸு, ஒரு பார்ட் வந்து க்ளோஸ் பண்ணுற மூடி. ஸோ பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஒயர் வந்து ஒரு 20 பீஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரன்னிங் ஒயர் வந்து ஒரு 1/2 அடி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ரன்னிங் ஒயர் நான் இப்போ எடுத்துருக்கிறேன். ஸோ ஸ்கேலில் வச்சு அந்த 0லேருந்து 6 வரைக்கும் ஸோ 1/2 அடி விட்டுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்பவும் போல் நார்மல் பாக்ஸ் நாட் தான் போட போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து நிறைய கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கலர் காம்பினேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் டார்க் கலராக என்கிட்ட இருக்கிற ஒரு 3 கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பேஸ் வந்து நம்ம பென்சில் பேனா போட்டு வைக்க போகிறோம். அதுக்கான பேஸ் வந்து சின்ன ஒரு ஹைட்டு இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து 1/2 அடி வந்து விட்டுட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 1/2 அடி அளவு உங்களுக்கு பின்னும்போது இன்னும் கம்மியாக ஆகிடும். இப்போ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ 1/2 அடி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த பிங்க் ஒயர் வந்து அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த அளவுலாம் கரெக்டாக விட்டுட்டோன்னா முடிக்கும் போது உங்களுக்கு ஒயரோட ஃபினிஷிங் அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு ஒயரும் எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வர வேண்டிதான். மொத்தம் 20 ஒயர் இருக்குது. 20 ஒயரையும் நான் உங்களுக்கு பின்னி முடிச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 ஒயரையும் வந்து சேர்த்து பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரன்னிங் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 1/2 அடி விட்டோம் இல்லையா? அந்த அளவுக்கு 1/2 அடி விட்டு அளந்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கேல் வச்சு நீங்கள் அளந்து கட் பண்ணாலும் ஓகே தான். நம்ம ஃபஸ்ட்டு விட்டு அதே 1/2 அடி தான் முடிக்கும் போது விடணும். இப்போ நம்ம ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த லைன் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதே போல் 1/2 அடி ஒயர் விட்டுட்டு நம்ம இனிமேல் ஸ்கேல் தேவையில்லை. அந்த ஒயர் விட்டோம் பார்த்திங்களா? அந்த அளவு வச்சு ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே போட்டுடலாம் பாக்ஸ் நாட்டு. நம்ம எப்போவுமே இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது சென்டர் லைன் வந்து நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் மேலே ஒரு லைனும் அந்த சென்டர் லைன் கீழே ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம சென்டர் லைன் வந்து நாட் போட்டுக்கலாம். ஏன்னா இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒயர் அளக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் நான் வந்து நாட் போடாமல் அப்படியே ஆரம்பிக்கிறேன். அதே போல் இப்போதைக்கு நமக்கு தெரியும் எது சென்டர் லைனு. அதே போல் கீழே ஒரு லைன் போட்ட பிறகு நம்ம சென்டர் லைன் வந்து நாட் போட்டுடலாம். ஸோ இந்த பேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லைன் நான் போட போகிறேன். சென்டர் லைனை வச்சு மேலே 2 கீழே 2 மொத்தம் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 5 லைன் வரும். ஸோ நான் பேஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் முடிச்சுட்டோம். மொத்தம் 5 லைன் இருக்குது. 5 லைன் போட்டாச்சு. உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து பெண்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னா நீங்கள் தென்னங்குச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. தென்னங்குச்சி வந்து நீங்கள் இப்போவே உள் பக்கமாக சொருகி விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு
ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் எடுத்தாச்சு. நான் ரன்னிங் ஒயர் வந்து க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிக்கும்போது அந்த நாட்டில் தான் முடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம போட போகிறது ஏணிப்படி முடிச்சு. ஸோ எங்கே ஆரம்பித்தோமோ அதில் தான் முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் ஆரம்பிச்சுட்டேன். ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நம்ம வந்து ஜஸ்ட்டு சொருக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அவ்வளோவா உங்களுக்கு வந்து ஒயர் அதிகமாக விட தேவையில்லை. ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஒயர் விட்டு நம்ம பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரலாம். உங்களுக்கு ஒவ்வொரு கார்னரையும் வந்து நான் அதில் காமிச்சிட்டே வரேன். கார்னர் எப்படி போடுறது பாருங்கள். நார்மலாக நம்ம பாக்ஸ் நாட் போடுற மாதிரியே போட்டுகிட்டே வர வேண்டியதான். அந்த பெண்டு ஒவ்வொரு கார்னர் பெண்டு திரும்பும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் வரும். ஸோ ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடலாம். மொத்தம் எத்தனை லைன்னா ஒரு 4 லைன்ஸ் போட போகிறேன். போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி முடிக்கணும்னு.
இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைன் வந்து முடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் லைன் முடிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன பிட் ஒயர் விட்டுருந்தோம் இல்லையா, அது வந்து பேஸில் எங்கேயாவது ஒரு பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்குமோ அந்த பக்கம் சொருகி விட்டுடுங்க. ஸோ அந்த ஒயர் வந்து வெளியே இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நீங்கள் அடிப்பக்கமாக சொருகி விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த முடிக்கிற போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த நாட்டை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்து உள்பக்கமாக மடக்கிட்டு அந்த நாட்குள்ளே விட்டு நம்ம டைட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சு. இது போல் ஒவ்வொரு லைனும் முடிக்கும் போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த நாட்லேயே வந்து முடிக்க போகிறோம். அது பேர் தான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ நம்ம நிறைய வீடியோஸில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே கற்றுட்ருப்பீங்க அதை பார்க்கும்போது. இப்போ நம்ம அது வந்து ஃபுல்லாக சொருகி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி இந்த ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு நீங்கள் பார்த்து அப்படியே கற்றுக்கங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம உள் பக்கமாக மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கும் பார்த்திங்களா, அந்த நாட் வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா மேலே இருக்கிற ஒயர் கீழே தள்ளிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த நாட் லூஸ் ஆகிடும். இப்போ அந்த க்ரீன் கலரில் இருக்கிற ரன்னிங் ஒயர் வந்து இந்த உள்பக்கமாக சொருகிட்டு இது உள்பக்கமாக சொருகிடுங்க நாட்குள்ளே. இப்போ மேலே போகிற ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் மேலே இழுத்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கிற லூப் வந்து கீழே அப்படியே இறங்கிடும். உள்பக்கமாக ரன்னிங் ஒயர் இழுத்துட்டிங்கன்னா நாட் வந்து நல்லா டைட்டாகிடும். ஒரு நாட் மேலே இன்னொரு நாட் போட்ட மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வந்து எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறோன்னே தெரியாது. ஸோ அதுதான் ஏணிப்படி முடிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். நீட்டாக ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது போல் நம்ம ஒவ்வொரு லைனாக போட்டுகிட்டே வர வேண்டியதான். ஏணிப்படி முடிச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் ஒயர் பற்றி கேட்குறீங்க, உங்களுக்கு வேணும்ன்ட்டு. நான் லாஸ்ட்டு வீடியோ வந்து போட்டுக்கிறேன். பிளாஸ்டிக் ஒயர் வந்து வாங்கின ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பிளாஸ்டிக் ஒயர் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான அட்ரஸ் இருக்குது. வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே போல் இது ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே இருக்கிற ஒயர் வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுடுங்க. உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக முடிச்சிட வேண்டியதான். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எப்பவுமே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.